பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நான் உன்னை நினைச்சிருக்கிறேன்ப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு, அவர் ஆரோன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு, இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரு. அப்படின்னா என்ன விஷயம்னா, எனக்கு பாகுபாடே கிடையாது, நான் எல்லாருக்குமே என்னோட பிளஸிங்ஸை நான் தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. மழை நல்லவங்க மேலேயும் பெய்யுது, கெட்டவங்க மேலே பெய்யுதுங்க. அதே போல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளாகிய நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்குங்க. ஏசப்பா நம்மளை கைவிட்டுட்டாரு, எனக்கு நன்மையே செய்யலைங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுங்க, நான் சாக போறேங்க, எனக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காத, ஒரு அதிசயம் நடக்காதுன்னு சொல்லி ஏங்கி கொண்டு காத்துக்கொண்டே இருக்கீங்களா? ஏசப்பா சொல்றாரு, பொறுமையா இருமா, நான் உன்னை நினைச்சிருக்கேன், உன்னுடைய காரியங்கள் சீக்கிரமா நடக்க போகுது, நீ எதிர்பார்க்கிறதை நீ பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஆனா நம்ம பொறுமையா இருக்கிறோமா? ரொம்ப அவசரப்படுறோம். எனக்கு கல்யாணம் நடக்கலையே, எனக்கு வேலை கிடைக்கலையே, என் வீடு இப்படி இருக்கு, எனக்கு கடன் இருக்குன்னு சொல்லி நீங்க பண்ணாத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏசப்பா எல்லாத்தையும் மாத்துவாரு. அவருடைய பிளெஸிங்ஸை நீங்க பார்க்க தான் போறீங்க, உங்க வாழ்க்கை மாறதான் போகுது. ஆனா நீங்க விசுவாசமா ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இருங்க. தானியேலை சிங்கக்கவியில போட்டா கூட உதவி செய்யறதுக்கு தேவன் வந்தாருங்க. இன்னைக்கு உங்க பிரச்சனைக்கு உதவி செய்யறதுக்கு யாரு வரான்னு யோசிக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்காக உதவி செய்யறதுக்கு வருவாருங்க. நம்பிக்கையோட இருங்க, ஏசப்பா செய்வார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.